அப்போது வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். ஒரு இடத்துல கூட நின்று நிலைச்சு சந்தோஷமாக இருந்தாங்களான்றது கேள்வி. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு மாற்று. ஒலிம்பிக்ஸில் 2 பேர் போட்டிடுறான். ஜெயிக்கணுன்றது முக்கியம் இல்லை, விளையாட்டு தான் முக்கியன்றது உண்மைதான். ஜெயிக்கவே வேண்டாம்னா எதுக்கு விளையாடுற? அன்னப்போஸ்டா விட்டுற வேண்டியதானே? சரிதானங்க? நம்ம ஊரில் அதை வினேஷ் போகத்தானுங்க மல்யுத்தத்தில் அந்த அம்மாவுக்கு இப்போ 1000 பிரச்சனை, அது லோக்கல் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. 100 கிராமில் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. வெறும் 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததுனால. ஒலிம்பிக்கில் அப்படி ஒரு விதி. நம்ம நினைக்கிறோம் 100 கிராமில் ஒன்றுமே இல்லைன்னு. நம்ம 5 கிலோ கூட்டினதே மதிக்கிறது இல்லை. நான் வாக்கிங் போகிறதுனால நான் வெயிட் கூடியிருக்கேன்றான் ஒரு ஆள். ஏய், வாக்கிங் போகிறதுனால எப்படிடா வெயிட் கூடும்னா வழியில் உளுந்த வடையாக சாப்பிட்டுன்ற. ஏண்டா உளுந்த வடையாக திங்கிறதுக்கு எதுக்குடா வாக்கிங் போகிறேன்னா அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் சார்ன்றான். அவன் நம்மளை நம்பி தான் எனக்கு கடை போட்டிருக்கான். போகிறவன்லாம் வாங்கலைன்னா அவன் என்ன செய்வான்? மெட்ராஸுக்கு போய் வழியை போகிறோம், உளுந்த வடை கூப்பிடுதா இல்லையா? உப்புமா ஒரு நாளும் கூப்பிடாது, உளுந்த வடை கூப்பிடும். 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் இதை பின்னாடி முன்னாடி யாராவது வந்தால் எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு அக்காவை தங்கச்சி தள்ளி விட்டுருக்கு. இப்போ கரெக்டாக சொன்னாமா? அதாவது எதிரணிக்கு கூட பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க பாருங்க, அதுக்கே அந்த அம்மாவை ரொம்ப பாராட்டு அடைகிறார்கள். அந்த கேள்வி யாராவது கேட்டிங்களா? இப்போது ஒரு நிறுவனம் மேலே வருதுங்க. நான் நிறுவனம் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. சரி, அதெல்லாம் நிறுவனம் எதுக்கு நமக்கு? இப்போ இவங்களே சொன்னாங்க ஒரு கட்சி மேலே இருக்கு, ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க, அதை காப்பாற்றுறதுக்கு எத்தனை போராட்டம் இருக்கு. இப்போ நான் உங்கள் ஊரில் ஜெயிக்கிறத பற்றி சொன்னோம்னா அடுத்த தடவை விட மாட்டாங்க. எங்கள் ஊரில் பற்றி சொன்னோம்னா போக முடியாது. அதனால் ஜெயிச்ச ஒரு ஆள் ஜெயிச்சிட்டான்னு வைங்க, அடுத்து ஒரு தேர்தல் வருது. அப்போ என்ன செய்யணும் அவன்? நம்ம தான் நிறைய ஜெயிச்சிட்டோம்ல, போதும்ல. அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா நம்ம ஊரில் இடைத்தேர்தல் வரும்போதெல்லாம் எல்லாம் அமைதியாக தானே இருக்கணும். நான் நிறைய ஜெயிச்சிட்டேன், அப்படியா? நான் தான் நல்லா இருக்கேன்ல. எந்த அரசியல்வாதியாக அது என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இப்போ நம்ம எங்களே வச்சுக்கோங்க, ஒரு 10 மேடையில் பேசியிருக்கோம், அதை வச்சு தானே கூப்பிடுறீங்க, என்னங்க? இப்போ இந்த மாதிரி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பட்டிமன்றம் கேட்குறது இவங்களுக்கு புரியாது. ஆனால் நீங்கள் ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க, உலக வரலாற்றில் எனக்கு தெரிய எந்த ஊருக்கு நீங்கள் போனாலும் பட்டிமன்றம் என்ற அமைப்பும் ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு ஒட்டியும் வெட்டியும் பேசி ஒரு நடுவரை வைத்து தீர்ப்பு காணுகிற ஒரு அமைப்பு உலக மொழிகளில் தமிழில் மட்டும்தான் இருக்கிறது. அது தமிழுக்கு பெருமை. அதை ஒரு நாளும் நாம் விட்டுறக்கூடாது. யாராவது ஒரு நல்ல நடுவரை, ஒரே ஒரு வேண்டுகோள், பட்டிமன்றத்தை பொருள் பொதிந்ததாக வைங்க, காமெடி ஷோவாக பண்ணாதீங்க. காமெடி பண்ணணுமா, இந்த தம்பி மாதிரி ஆட்களை கூப்பிட்டு பண்ணுங்க. பட்டிமன்றம்ன்றது கொஞ்சமாவது தரமான தலைப்போடு இருக்கணும். இட்லிக்கு சிறந்தது சட்னியா சாம்பாரான்னு சில பேர் பேசுகிறேன்றான். இட்லிக்கு சிறந்தது சாப்பிடாமல் இருக்கதான். சட்னி என்னடா சாம்பார் என்னடா, பசிச்சா எதை வேணாலும் திம்பான். இப்போ நான் கூட தான் இட்லி சாப்பிட்டேன், எதுவுமே தொட்டுக்காம. ஏன்னா பசிக்குதுன்னா தின்னு தானங்க ஆகணும். பசித்தவனுக்கு எதுவுமே முக்கியம் இல்லைங்க. தூக்கம் வந்தவனுக்கு தலையணை தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. தூக்கம் வந்துருச்சுன்னா கையே தலையணை தான். தூக்கம் வராதவனுக்கு பஞ்சு மெத்தையும் முள்ளு தான், இல்லையா? அதில் மொழியை மட்டும் விட்டுறாமல், கொச்சையான பேச்சு பேசாமல், ஆட்களை ஆபாசமாக ஒருத்தர் திட்டாமல், குறிப்பாக நான் தான் நடுவர்னா என் பேச்சாளரெல்லாம் நடுவரை கிண்டல் பண்ணாமல், அல்லது நடுவர் இல்லை, நான் எனக்காக சொல்லலைங்க,
நடுவராக இருக்கிறவங்க பேச்சாளர்களை பார்த்து நீ கருப்பாக இருக்க, கேவலமாக இருக்க, நாயே பேயே இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. சில பட்டிமன்றங்கள் நான் பார்த்துருக்குறேன். நீ அல்ப, இந்த சொற்கள் எல்லாம் பட்டிமன்றங்களுக்கான சொற்களே அல்ல. உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல, குன்றக்குடி அடிகளார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் பட்டிமன்றத்தை வீதிகளுக்கு கொண்டு வந்தவர். அவர் ஒரு பெரிய ஆதீன கர்த்தர். ஒரு சொல் தப்பானா இந்த மாதிரி மணி அடித்து அவரை வந்து உட்கார வச்சிருவார். நாங்கள் அவர் பேச்சை நேராக கேட்டிருக்கிறோம் எங்கள் சின்ன வயதில். பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களும் ஒரு முறை ஒரு தப்பான சொல் சொல்லிட்டா உடனே முறைப்பார், கையை அப்படி நீட்டுவார். ஆமாம், பதறணும், டெரர் மாதிரி இருக்கும். மேடைன்றது ஒரு மகா பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. கிடைத்ததை நல்லதுக்கு பயன்படுத்தணும். மலினத்தை அரங்கேற்றுவதற்கு மேடைகளை பயன்படுத்தவே கூடாது பட்டிமன்றம் என்ற பெயரில் என்பதை பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வேண்டுகோள். இதை மாற்றுவதற்கு தான் இந்த மாதிரி தமிழ் அமைப்புகள் நல்ல அறிஞர்களோடு சேர்ந்து பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு தலைப்பு, இந்த குழந்தைங்களை கொஞ்சம் கூடுமான வரைக்கும் சத்தம் இல்லாமல் வச்சுக்கோங்க. ரொம்ப சத்தம் போட்டானா என்கிட்ட அனுப்புங்க, 6வது பேச்சாளராக போட்டுறேன். அதோடு அவன் காணா போயிடுவான். வாட் இஸ் ஹி டூயிங்னு கேட்பான். உளர்றான்டான்னு சொல்லணும். ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த மேடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 சின்ன குழந்தைங்க பேசுகிறாங்க. நாங்கள் போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 2023 நானும் பாரதி மேடமும் இங்கே வந்தப்போ அதை முயற்சி பண்ணினோம் பல ஊர்களில். அடுத்த தலைமுறை, குறிப்பாக 2K கிட்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, இந்த ஜென்சி இல்லை, அதாவது கரெக்டுங்களா, அந்த அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகள் வந்து தமிழில் மேடையில் பேச கற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஒரு உற்சாகம் தருவதற்காக அவங்கள கூப்பிடணும்னு ஏற்பாடு பண்ணோம். பல ஊர்கள், ஏறக்குறைய 7 ஊர்களில் அமெரிக்காவில் அது சிறப்பாக நடந்தது. இது நாங்கள் தான் முயற்சி பண்ணோம் முதல் முறையாக. எல்ஏயில் தொடங்கினோம், லாஸ் ஏஞ்சல்ஸில் தொடங்கினோம், சிகாகோவில், அட்லாண்டாவில், அப்புறம் சார்லட்டில், பல ஊர்களில் பண்ணோம். அவ்வளவு நல்லா அமைஞ்சது அது. அந்த மாதிரி எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இளம் பிள்ளைகளை பேச வச்சிங்கன்னா, என்னென்னா நீங்கள் இந்த ஊரில் தமிழில் பேசவே முடியாது. வீட்டில் எல்லாம் பிள்ளைகள்கிட்ட ஆங்கிலத்தில் தான் பேசுகிறீங்க, வேறு வழி கிடையாது. ஆனால் அந்த மொழியையும் பண்பாட்டையும் காக்கணும்னா இந்த பேசுவதற்கான ஆர்வத்தை கொடுத்தீங்கன்னா, இவ்வளவு பேர் இருக்கிற கூட்டத்தில் இந்த 2 குழந்தைங்க பேசுன்றது எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஐயா, எவ்வளோ பெரிய பெருமை. அதை செய்வது தான் தமிழ் சங்கங்களின் கடமையாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே தமிழ் பள்ளிகள் வச்சுருக்கிறீங்க, ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். நீங்கள் ஓடுற ஓட்டத்துக்கு இந்த டிராஃபிக்கில் தமிழ் பள்ளியில் கொண்டாந்து விடுறதுக்கு வர்றீங்கன்னா ஒவ்வொரு தகப்பனையும் பாதம் தொட்டு, தாயையும் பாதம் தொட்டு வணங்கணும். எங்கள் ஊரில் எதுவுமே இல்லாமல் போய் தமிழ் படிக்கலாம்னா அவன் இங்கிலீஷ் மீடியம் தான் சேர்ப்பான். தமிழில் பேசுகிறதுன்றதை அங்கேயே குறைச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் 10,000 மைல் தள்ளி வந்து தமிழில் பேச கற்றுக்கொள்வது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அதனால தான் இந்த பட்டிமன்றத்தை இந்த மாதிரி வச்சுருக்கிறோம். ஒரு தலைப்பு ஏற்கனவே சொல்லிட்டாங்களா? இல்லை, சொல்லியாச்சா? என்னங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தலைப்பு தேவையா தேவையில்லை? அப்படி ஒரு பட்டிமன்றம் போட்டுருவோம். இன்றைக்கு பட்டிமன்றம் தேவையா தேவையில்லையா? நிறைய பேர் தேவையில்லைன்ட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு நல்ல தலைப்பு, இது எல்லாரும் கூடி ஏற்பாடு பண்ணது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி உள்ளது கொண்டு நிறைவதே, உலகை சுற்றி வெல்வதே. அப்பா, இப்படி ஒரு சோகத்தை நான் பார்த்ததே இல்லை. இயங்குகிறது, அதனால் அறிவும் அதுவும் வித்தியாசம் அல்லன்னு ஒரு பார்வை கொடுத்தாங்கல்ல. இந்த பார்வை பரவாயில்ல தானுங்க? இல்லை, நான் ஒன்றும் அறிஞன் இல்லை, இது ஒரு சின்னதாக யோசிப்போம். ஆனால் அதில் ஒரு கேள்வி இருக்குங்க.
தேடி போகிறவர்கள் எப்போது நிறைவடைகிறார்கள்? அந்த கேள்வி யாராவது கேட்டிங்களா? இப்போது ஒரு நிறுவனம் மேலே வருதுங்க. நான் நிறுவனம் பேரெலாம் சொல்ல விரும்பலை. சரி, அதெல்லாம் நிறுவனம் எதுக்கு நமக்கு? இப்போ இவங்களே சொன்னாங்க, ஒரு கட்சி மேலே இருக்கு, ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க, அதை காப்பாற்றுறதுக்கு எத்தனை போராட்டம் இருக்கு. இப்போ நான் உங்கள் ஊரில் ஜெயிக்கிறத பற்றி சொன்னோம்னா அடுத்த தடவை விட மாட்டாங்க. எங்கள் ஊரில் பற்றி சொன்னோம்னா போக முடியாது. அதனால் ஜெயிச்ச ஒரு ஆள் ஜெயிச்சிட்டான்னு வைங்க, அடுத்து ஒரு தேர்தல் வருது. அப்போ என்ன செய்யணும் அவன்? நம்ம தான் நிறைய ஜெயிச்சிட்டோம்ல, போதும்ல, அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா நம்ம ஊரில் இடைத்தேர்தல் வரும்போதெல்லாம் எல்லாம் அமைதியாக தானே இருக்கணும். நான் நிறைய ஜெயிச்சிட்டேன், அப்படியா, நான் தான் நல்லா இருக்கேன்ல, எந்த அரசியல்வாதியாக அது என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இப்போ நம்ம எங்களே வச்சுக்கோங்க, ஒரு 10 மேடையில் பேசியிருக்கோம், அதை வச்சு தானே கூப்பிட்றீங்க. என்னங்க, அவர் இந்திரரு, அவர் சந்திரரு, அவர் சுந்தரருன்னு எழுதி கொடுத்து ஒரு ஆளை வேற பேச சொல்லிடுவாங்க. நம்ம சைடில் நிற்கும்போது அவர் பேசிக்கிட்டு இருப்பார். அது கூட்டத்தில் இருக்க சொல்லுவாங்க, எல்லாம் எழுதி கொடுத்து பேசியிருக்காங்க. ஆனால் நாங்கள் பேசும்போது அப்படி இல்லைன்னு வைங்க, கூட்டம் உட்காருமா? சொல்லுங்க, உட்காருமா? உட்காராதுல்ல. இப்போ எங்களுக்கு நேற்று வரை நான் இருந்த உயரம் போதும், இன்றைக்கு இந்த ஊரில் எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு என்னைக்காவது நாங்கள் மேடைக்கு வந்திருக்கோமா? ஏன் எல்லாரும் காத்திருந்தீங்க? இன்றைக்கு பாரதி என்ன பேசுவார்கள் என்ற எண்ணத்தில் தானே காத்திருந்தீங்க. இன்றைக்கு எப்படி ஜெயிக்கணுன்றதுக்காகத்தானே இவங்க விடிய விடிய எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். ஒரு இடத்துல கூட நின்று நிலைச்சு சந்தோஷமா இருந்தாங்களான்றது கேள்வி. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு ஒரு மாற்று. ஒலிம்பிக்ஸில் 2 பேர் போட்டிடுறான், ஜெயிக்கணும்ன்றது முக்கியம் இல்லை, விளையாட்டு தான் முக்கியம்ன்றது உண்மைதான். ஜெயிக்கவே வேண்டாம்னா எதுக்கு விளையாடுற? அன்னப்போஸ்டா விட்டுற வேண்டியதானே? சரிதானங்க? நம்ம ஊரில் அந்த வினேஷ் போகத்தானங்க மல்யுத்தத்தில் அந்த அம்மாவுக்கு இப்போ 1000 பிரச்சனை, அது லோக்கல் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. 100 கிராமில் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. வெறும் 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததுனால ஒலிம்பிக்கில் அப்படி ஒரு விதி. நம்ம நினைக்கிறோம் 100 கிராமில் ஒன்றுமே இல்லைன்னு. நம்ம 5 கிலோ கூட்டினதே மதிக்கிறது இல்லை. நான் வாக்கிங் போகிறதுனால நான் வெயிட் கூடியிருக்கேன்றான் ஒரு ஆள். வாக்கிங் போகிறதுனால எப்படா வெயிட் கூடும்னா, வழியில் உளுந்த வடையாக சாப்பிட்டுன்ற. ஏண்டா உளுந்த வடையாக திங்கிறதுக்கு எதுக்குடா வாக்கிங் போகிறேன்னா, அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் சார்ன்றா. அவன் நம்மளை நம்பி தான் எனக்கு கடை போட்டிருக்கான். போகிறவன்லாம் வாங்கலைன்னா அவன் என்ன செய்வான்? மெட்ராஸ்க்கு போய் வழியை போகிறோம், உளுந்த வடை கூப்பிடுதா இல்லையா? உப்புமா ஒரு நாளும் கூப்பிடாது, உளுந்த வடை கூப்பிடும். 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் இதை பின்னாடி முன்னாடி யாராவது வந்தால் எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு அக்காவை தங்கச்சி தள்ளி விட்டுருக்கு. இப்போ கரெக்டாக சொன்னாமா? அதாவது எதிரணிக்கு கூட பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க பாருங்க, அதுக்கே அந்த அம்மாவை ரொம்ப பாராட்டும். இப்போ இந்த உலகத்தில் ஜெயிக்கணும். இந்த வினேஷ் போகத்ன்ற அம்மா 100 கிராம் எடையில தோற்ற உடனே எப்படி அழுதாங்க தெரியுமா? அப்போ போட்டியே இல்லாமல் அந்த எதிர்த்து வந்தவங்க ஜெயிச்சிட்டாங்க. இல்லை, ஜெயிக்கணும் தானங்க முக்கியம். குகேஷ்னு ஒரு பையன் செஸ்ஸில் இப்போதான் ஜெயிச்சாரு சிங்கப்பூரில். என்ன ஒரு பெரிய வெற்றிங்க. இந்த ஆண்டு 2024 விளையாட்டு மூலம் அதிகம் சம்பாதித்த இந்தியரில் அவர் மேலே நிற்கிறார். ஆளாளுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. அவர் தமிழர்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் கொடுத்தது இல்லை, அவர் ஆந்திராவில் பிறந்தார்னு அவனும் கொடுத்துட்டான். அவர் இந்தியர்னு அவங்களும் கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. அவர் உலகத்து பெருமகன் இன்னும் ஒரு வயலும் கொடுக்கல.
எப்படி இருக்காங்க பாருங்க. சின்ன பையன், அவனுக்கு தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல, ஏதோ பேசுறான் நல்லா. எல்லாரும் கூப்பிட்டு, உடனே நம்ம ஊர்ல கவர்னர் பார்த்தார், அவர் கூப்பிட்டு ஒரு விருது கொடுத்துட்டாரு. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை நானும் கொடுப்பேன். இப்போ இப்படி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வெற்றியை ருசிப்பவன் இருக்கிறானே, தோல்வியில் கசப்பவன் இருக்கிறானே, ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அங்கேதான் மகிழ்ச்சி பிறக்கிறதுன்னு இவங்க சொல்றது நியாயமா இருக்கா இல்லையா? அப்படியே முடிச்சிடலாமா? கண்ணதாசனை பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க. அந்த வார்த்தைகளை நினைவில் வச்சுக்கலாம். நம்ம நிறைய யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு அருமையான பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அடுத்த வரி தெரியும்ல? மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. இப்போ ரொம்ப கலங்கி இருக்கிறவனுக்கு இன்னைக்கு பாட்டு எழுதுகிறவங்கள பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு கவிதை வராது. ஆனால் வரலாற்றில் ஒவ்வொரு மனிதனும் நினைத்து பார்க்கிற ஒரு சின்ன பகுதி இந்த பாட்டில் இருக்கிற அருமையான தத்துவம். இது ஏழை மனது, அதை மாளிகையாக யோசித்துப்பார், அதில் காவியம் பாடு, நாளை பொழுது உன் கையில் இல்லை, அதை இறைவனுக்கு கொடுத்து விடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. என்ன ஒரு பெரிய தத்துவம்! காலங்கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங்கருது பவர் முயூவ விளக்க உரை. உலகத்தை கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்து இருப்பர். கலைஞர் விளக்க உரை. கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள். காலங்கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங்கருது பவர் முயூவ விளக்க உரை. உலகத்தை கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்து இருப்பர். கலைஞர் விளக்க உரை. கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள். காலங்கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங்கருது பவர் முயூவ விளக்க உரை. உலகத்தை கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்து இருப்பர். கலைஞர் விளக்க உரை. கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள். காலங்கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங்கருது பவர் முயூவ விளக்க உரை. உலகத்தை கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்து இருப்பர். கலைஞர் விளக்க உரை. கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள். காலங்கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங்கருது பவர் முயூவ விளக்க உரை. உலகத்தை கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்து இருப்பர். கலைஞர் விளக்க உரை. கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள். காலங்கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங்கருது பவர் முயூவ விளக்க உரை. உலகத்தை கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்து இருப்பர். கலைஞர் விளக்க உரை. கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள். காலங்கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங்கருது பவர் முயூவ விளக்க உரை.
உலகத்தை கொள்ள கருதுகின்றவர் அதைப் பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதிக் கொண்டு பொறுத்திருப்பார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்து இருப்பர். கலைஞர் விளக்க உரை. கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள். காலங்கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங்கருது பவர் முயூவ விளக்க உரை. உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதைப் பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதிக் கொண்டு பொறுத்திருப்பர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்து இருப்பர். கலைஞர் விளக்க உரை. கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள். காலங்கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங்கருது பவர் முயூவ விளக்க உரை. உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதைப் பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதிக் கொண்டு பொறுத்திருப்பர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்து இருப்பர். கலைஞர் விளக்க உரை. கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள். காலங்கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங்கருது பவர் முயூவ விளக்க உரை. உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதைப் பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதிக் கொண்டு பொறுத்திருப்பர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்து இருப்பர். கலைஞர் விளக்க உரை. கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள்.